நான் அண்ணன்ட்ட கேட்டேன், என்னென்ன பட்டிமன்றமாக இருக்குன்னு. ஆமாம் தம்பி, பார்த்து பேசு. நிறைய பேர் வராங்க, அவங்கள தாண்டி நல்லா பேசணும், நல்லா பேசணும். சரி, பழனினே ஆச்சரியப்பட்டார். என்னன்னா இவ்வளோ பட்டிமன்ற பேச்சாளர்கள், என்னென்ன எங்களுக்குள்ள என்னன்னா எவன் என்னென்ன பேசியிருப்பான்னு தெரியல, நம்ம ஜோக்கை எவன் எங்கே அடிச்சு விட்டுருப்பான்னு தெரியலையேன்னு எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால என்ன, இங்கே இருக்கிற மக்களுக்கு, நெல்லை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் கேட்ட ஜோக்கா இருந்தாலும் உங்களை நான் மதிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க பாருங்க, உங்களை நான் மதிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஏன்னா நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான். அதனால் நல்லா சிரிங்க, நல்ல செய்திகள் வரப்ப நல்லா கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா நாம் மட்டும்தான் ஒரு கலை நிகழ்த்துக்கலையா இருக்கிறப்ப அதை மகிழ்ச்சியா பார்க்காம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நமக்கு மட்டும்தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மேஜிக் ஷோ நடக்குது, இந்த டேபிள் பறக்கிற மாதிரி, இந்த மேசை பறக்கிற மாதிரி ஒருத்தர் மேஜிக் பண்றான்னு வச்சுங்களேன், ஃபாரின்ல வாவ் வண்டர்ஃபுல் மேஜிக், அமேசிங் ஆக்ட் அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல டேபிள் பறந்ததுன்னா கீழே இருக்கிற எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்ப்பான், இது எப்படி பறக்குதுன்னு. அதனால நம்ம எதையுமே என்ஜாய் பண்ணாம, அனுபவிக்காம வாழ்க்கை அப்படியே நகர்ந்து போயிடும். அதனால எதையும் ஆராய்ச்சி பண்ணாம நல்லா சிரிங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடுத்து வருகிற சில மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மணித்துளிகளா மாற்ற வேண்டியது எங்கள் பேச்சினுடைய பொறுப்பு, எங்கள் தமிழனுடைய பொறுப்பு. ஓகேவா? நாளைக்கு பத்தி கவலைப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காதீங்க. டெய்லி நாளைக்கு பத்தி தானே கவலைப்பட்டு தூங்க போறீங்க. இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போகணும். அதுதான் எங்க லட்சியமே. தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருவோமா? ஒரு பலத்த கைத்தட்டலோட ஆரம்பிச்சிருவோமா? ஏன்னா சில சமயம் கை இருக்கிறத மறந்துடுவாங்க, யாரோ எங்கேயோ கை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால கைத்தறி சந்தோஷமா இருக்கு. தலைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி, கேட்டுக்கிட்ட மாதிரி, இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையிலா அடுத்தவர் கையிலா? சொன்னோன்னு ஒரு அக்கா சொல்லுது, நம்ம கையில் எங்க இருக்கு? கரெக்ட். கல்யாணம் ஆகுற பொழுது, எந்த மதத்தில் கல்யாணம் நடந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுவர் கல்யாணம் நடந்தாலும், இல்லை சாதி மதத்தை மறுப்பவர்கள் கல்யாணம் பண்ணாலும், ஆண் கையும் பெண் கையும் தனித்தனியாக இருக்கும், ரெண்டு கையும் அப்படி சேர்த்து வைப்பாங்க. நாம் நினைக்கிறோம் ரெண்டு கையிலும் சேர்த்து வைக்கிறாங்க. கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை உன் கையில். என்ன ஆக போகுதோ பதட்டத்திலேயே கையை பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டு தானக்கா? எல்லாமே வாழ்க்கையில் இது எனக்கு இந்த தலைப்பு நான் பழனியிட்ட தான் கேட்டேன். அண்ணன் இந்த மாதிரி தலைப்பு கேட்குறாரு, அண்ணன் என்ன தலைப்பு கொடுக்கலான்னு. தம்பி இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கலான்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் நிறைய யோசிச்சு பார்க்குறேன், சில சமயம் வாழ்க்கை நம் கையில் மாதிரியே இருக்கு, சில சமயம் வாழ்க்கை அடுத்தவங்க கையில் மாதிரி இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான். நல்லா நீங்க நாளை காலையில் எந்திரிச்சு நடந்து வீதியில் போறப்ப வழக்கத்தை விட தெம்பா சிரிச்ச முகத்தோட போங்க. உங்க தெருவில் 4 பேர் தீ குளிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆமா, 2 பேர் முனியாண்டி கோயிலில் முட்டை போச்சு வைப்பா, 4 பேர் எலுமிச்சை பழத்தை உருட்டுவான். நீங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரப்ப மிளகா செதறி கிடக்கும், கொட்டாங்குச்சி உடஞ்சிருக்கும், திடீர்னு திருஷ்டி கண்ணு அங்கேயும் இங்கேயும் இருக்கும். என்னடானா, காலையில் எந்திரிச்சு நீங்க கலகலன்னு போயிருக்கீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாம் பேசிப்பான், வழக்கத்தை விட மகேஷ் கலகலப்பா போறேன், என்னன்னு தெரியலையே, விசாரி என்ன ஆச்சு, ஏதாவது அமௌண்ட் கிடைச்சதா, வீடு வாங்கிட்டானா, நிலம் வாங்கிட்டானா, நல்லா இருக்கானா, திடீர்னு சுகர் சரியா போச்சா, என்னன்னே புரியலையே, திடீர்னு புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டாங்களா, குழம்புவான். கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் கலகலப்பு, கொஞ்சம் உற்சாகம் இருந்தாவே நம்ம வாழ்க்கைய அதீத சந்தேகத்தோட பார்க்கிற சமூகத்துக்கு நடுவில் வாழ்றோம். கரெக்டா? இப்ப நம்ம யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை என் கையில், அப்படிலாம் இன்னைக்கு வாழ முடியாதுன்னு சொல்ல 2 பேர். உன் வாழ்க்கை உன் கையில் தாண்டான்னு வாழ்றது அப்படின்னு சொல்றதுக்கு 2 பேர். முடியாதவன் அடுத்ததை பற்றி விமர்சிப்பான். கரெக்டா? முடியாதவன் அடுத்ததை பற்றி, அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான்.
முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். இதாண்டா வாழ்க்கைன்னு இருக்கு. நீ விமர்சிக்கிற ஆளா அடுத்தவன் கையில உன் வாழ்க்கையை கொடுக்க போறியா, இல்ல பயணிக்கிற ஆளா உன் வாழ்க்கை நீயே எடுத்துக்க போறியா? அதற்கு அழகான உதாரணங்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முதல் முறையாக கலக்கப்போது யாரில் ஆண்களுக்காக குரல் கொடுத்த இந்த மனுஷன். ஏன் ஆம்புலன்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு ஒன்று சொன்னார். அதனால நெஞ்சை வெடிச்சிருச்சு எனக்கு அந்த விளக்கத்தை கேட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் அதான் ஸ்டேட்டஸாகவே வச்சாங்க எல்லாம். நகைச்சுவை, இலக்கியம், கவிதை எல்லாவற்றிலும் தேர்ந்த பேச்சாளர் அன்பண்ணன் பேராசிரியர் பழனி அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். நம் வாழ்க்கை அடுத்தவர் கைகளிலே என்று பேச வருகிறார். இல்லை, ஒரு சரியா இருக்கா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கா, மைக் செட்டுக்காரர் கையில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டேங்க. இதுல கூட ஒரு தப்பாங்க. முழுக்க நம்ம வாழ்க்கை மைக் செட்டுக்காரர் கையில தான் இருக்கா. அந்த தம்பி நல்லா சிரிக்கிறாப்ல. இஎம்ஐன்னு சொல்லும் போதெல்லாம் அவளை கை தட்டினாப்ல. தெரியுமா அவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா அவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு வாங்கி வச்சிருக்காப்ல. இதை இல்ல ஒவ்வொரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் ஒவ்வொரு மாசம் போயிட்டு இருக்கு. உண்மையாக சொல்றேன், என் இதயம் திறந்து சொல்றேன். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மனிதர் நல்ல தமிழோடும் நல்ல நகைச்சுவையோடும் நல்ல மனிதநேயத்தோடும் உலகம் முழுவதும் ஒரு பட்டிமன்ற நடுவராக பயணம் பண்ண வேண்டுமென்றால் அதற்கான முழு தகுதியும் என்னுடைய அன்பு சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு உண்டு. அந்த அன்பு சகோதரருடைய நன்றி வணங்கி அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி, எனக்கு நெல்லை மண் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன், நெல்லு விளைஞ்ச மண்ணுன்னா அது தஞ்சை, பருத்தி விளைஞ்ச மண்ணுன்னா அது கோவை, வீரம் விளைஞ்ச மண்ணுன்னா அது நெல்லை. தம்பி சொன்ன மாதிரி 5 வகை நிலங்களும் இருக்கிற ஒரு பூமி இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, 5 வகை நிலங்களும் இருக்கிற பூமி. எங்க ஊர் நாகப்பட்டினம், கடல் இருக்கு, கொஞ்சம் நிலம் இருக்கும் ஆனா மழை இருக்காது. ஆனா அண்ணன் ஊர் ஈரோடு, ஆறு இருக்கும், நிலம் இருக்கும், ஆனா பாருங்க கடல் இருக்காது. ஆனால் நிலவளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம் எல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு ஊர் எதுனா அதாங்க நெல்லை மாநகரம். நெல்லை மாவட்டமே அவ்வளவு அழகான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கைங்கிறது யார் கையில் இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆமா, உண்மையாவே சொல்றேங்க. சாத்தூர் ரோகிணி அக்கா அந்த டயர் உருண்டு வந்த கதையை சொன்னாங்க. உண்மையாக பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது, இந்த டயர் மாதிரியே அவங்க இருக்காங்கன்னு அவங்களே நினைச்சிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. நான் ஒரு படம் நடிச்சேன், இந்த மாவீரன் ஒரு படம். ஆமா, சிவகார்த்திகேயன் நடிச்சது. அந்த படம் பார்த்தவங்க ஒரு கைத்தட்ட கொடுங்களேன். பார்த்திருக்கீங்களாங்கிறதுக்காக சொல்றேன். எப்ப அந்த நகைச்சுவை புரியும் அதுக்காக. அந்த படத்தில் நடிச்சேன். முதல்ல நான் என் மனைவிட்ட சொன்னேன், சிவகார்த்திகேயன் கூட நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் காதுல ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் காதுல ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், ஒரு அசரீதி மாதிரி. ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அந்த பூசாரி அவர் அந்த காதுல அடிப்பார். அந்த பூசாரி வேற யாரும் இல்லை, நான் தான். ஒரு பேர் பாடியில எலுமிச்சம்பழம் மாலை போட்டு இப்படி உட்கார்ந்துருப்பேன். என் மனைவியை கூட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சு படம் பாருங்க. பார்த்துட்டு சொல்றா, 2 முனியப்ப சாமியில எது முனியப்ப சாமின்னே தெரியல. ஏங்க இதுக்காக அவளை தியேட்டர் கூட்டு போனேன் நானு. நாம என்ன நினைச்சு கூட்டு போனோம், சரி கணவன் நல்லா நடிச்சிருக்காரு நினைப்போம். நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேயே சார் இருக்கு. அடுத்த வாரம் ஒருத்தன் என்ன பார்த்து கேட்கிறான், மாப்பிள அதுல சூப்பரா நடிச்சிருந்தீங்க, நம்ம கோயில்ல என்னைக்கு பூஜை பண்ண வருவீங்கன்றான். அதோட பூஜை பண்ண போக முடியுமா சார்? வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், எப்பவுமே நீங்க நல்லா நினைச்சீங்களேன். ஊட்டி மலையிலிருந்து பஸ் இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புனா, என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கை. நான் டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. விடிய காலம் 5:30 மணி சார், என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. மறுபடியும் டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம். நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ் போகல. நம்பிக்கை வைடா. அன்னைக்கு திருநெல்வேலி பஸ் கிளம்பிட்டு சாவத்து கிளம்பிட்டா, டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி நிறுத்துக்க, டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி நிறுத்துக்க. டிரைவர் சொல்றார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு செங்கல்பட்டு ஒரு பிரைவேட் பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. முன்னாடி விசில் அடிச்சார், கண்டக்டர் நிறுத்தவே இல்லை. நேரம் டிரைவர் போய், 3 தடவை விசில் அடிக்கலாம், வண்டியை நிறுத்தாம போற. அந்த ஆள் சொன்னான், சும்மா 6 தடவை பிரேக் அடிச்சேன், வண்டி நிக்காம போகுது.
நம்ம வாழ்க்கை நம்ம கையிலயா சார் இருக்கு? சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயின் ஒருத்தன் எடுத்து ஓட்டிட்டாங்க. ஆமா, நியூஸ் உண்மையா ஓட்டிட்டான். உண்மையா ஓட்டிட்டான். எல்லாம் அதாவது அவர் யார் ஓட்டுற என்ஜின் டிரைவர், அவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் போற ட்ரெயின் மாதிரியா இருக்கேன். பக்கத்துல இருக்கிற சொல்லியிருக்காரு, அது நம்ம ட்ரெயின் தான். அது பரவாயில்ல போகுது, தானா தானா போறடா ஒருத்தன் ஓட்டுறான் சார். ஆட்டி அவனை இறக்கி பழனி என்ன ஏன்டா ஓட்டுன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப நாளா ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசை. இவன் என்ன இவனுங்களாம் என்ன உண்மையா நடந்ததுங்க. ஃப்ளைட்ல ஏறுற வரைக்கும் தானே அகமதாபாத்ல நம்ம கையில நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சான் பல பேரு. இறங்குனானா சார் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் ஒன்றும் இல்லை சார். நான் எளிமையாக சொல்கிறேன். நாளைக்கு சென்னைக்கு போகிறீங்க. இப்போ டிரைவர்கிட்ட போய் ஒரு ஆம்னி பஸ் புக் பண்ணுறீங்க. சார் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இது வரைக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்டால் அந்த டிரைவர் என்ன சொல்லுவார்? இது வரைக்கும் பண்ணலை, இன்னைக்கு தான் பண்ணலான்னு உள்ள உட்காரு சொல்லுவாரா இல்லையா சார்? அந்த டிரைவருக்கு இறங்கும் போது நீங்கள் நன்றி சொல்றீங்களா? என்னைக்காவது நன்றி சொல்றீங்க, வணக்கம் தலைவரே சொல்றீங்களா? எப்ப சொல்லுவீங்க தெரியுமா? திண்டிவனத்தில் இப்படி பஸ்ஸை நிறுத்தி வச்சு நாம உயிரோடு தான் ஐயா வணக்கம் தலைவரே ரொம்ப நன்றி. ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம உயிரை அவர் கையிலே ஒப்படைத்து விட்டு தூங்குகிறோமே, அந்த டிரைவர் கையிலே இருக்கிற சார் நம்ம வாழ்க்கை. மறந்துடாதீங்க சார். ஒன்னே ஒன்று சொல்றேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப படிச்சு இன்னைக்கு வச்சேன் இருக்கான். நீ வழங்குவானா சார்? நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில எங்க நடக்குதா? நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. அது கூட பரவாயில்ல சார். ஒரு திருடன் புருஷன் முன்னாடி 2 பேரும் கட்டி போட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாரும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வர்றாரு. எனக்கு என்னவோ அமுக்கிறதே உங்களை தான் போல இருக்க. வாயில துணி எடுத்துட்டு கேட்டிருக்கான், என்ன சொல்ல வர்ற? என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏத்த உடியம் பங்காளி விடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ. அப்பதான் நாளைக்கு போலீஸ் செக் பண்ணும்போது என்ன நக்கலா பார்த்து சிரிக்க மாட்டான் இருக்கான். அப்பதான் அவன் சொன்னானா, அவன் வீட்டுக்கு தாண்டா முதல்ல போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். சார் நான் ஒன்று சொல்றேன், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறதெல்லாம் சுத்த பொய் சார். ஒன்னே அப்படி சொல்றேன். அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை என் கையிலயா சார் இருக்கு? எவன் கையிலயா இருக்கு? ஒரு கடைக்கு கூட்டு போனா சார் என் மனைவியே, நீல கலர் புடவை ஒன்று, வெள்ளை பூ போட்ட புடவை ஒன்று, 2 எடுத்துட்டா. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கானா? ஆம்பளை என்ன சார் பார்ப்பேன்? ரேட்டை தானே சார் பார்ப்பேன். நீல கலர் பார்த்தா 7500 ரூபா போட்டுது, இந்த வெள்ளை கலர் 9500 ரூபா போட்டுச்சு. நீலம் தாண்டி உனக்கு நல்லா இருக்கும்னே, உங்களுக்கு நீலம் பிடிச்சிருக்கு, எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, 2ஐயும் பேக் பண்ணுங்கன்றா. இது எதுக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதனாலதான் நான் பட்டிமன்ற ஆரம்பத்தில் சொன்னேன், உன் இஷ்டம். அதான் தம்பி ரொம்ப அழகா சொன்னான். இப்ப கடையில் போன் பண்ண ஒன்றும் இல்லை, மனைவிக்கு போன் பண்ணி நம்ம ஏதாவது என்னம்மா வாங்கிட்டு வரேன்னு உன் இஷ்டம்னு சொன்னா அதுல என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? கடைக்கு போனோடனே பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, சப்பாத்தி வேணுமா, ஏதோ ஒன்று கேட்பான்ல. உங்க இஷ்டம் என்ன தெரியுமா, மண்ணையா திம்ப. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ரொம்ப அழகா நற்றினையில் ஒரு பாட்டு இருக்கு, புணரி பொருத பூமணல் அடைகிற ஆழி முறங்கி நலவன் ஓம்பி பலவன் பல்பு ஆய்ந்தது ஊரேன்னா. நானே விளக்கம் சொல்றேன், பயப்படாதீங்க. ஆமா, டக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஒருத்தர் உத்து பார்க்கறாரு, ஏதோ லாங்குவேஜ் பேசுறாரா அப்படின்னு. ஒரு கடற்கரை ஓரத்துல தேர் சக்கர வேகமா போதான். அந்த தேர் எப்படி போதான்? மனசை விட வேகமா போதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்கறதுக்கு தலைவன் போறான். அப்ப தேர் வந்து மனசை விட வேகமா போகுது. அப்ப தேரோட்டியை பார்த்து சொல்றான், யார் இந்த தலைவன் சொல்றான், இது கார் காலம், நிறைய இது கடற்கரை வழி, நிறைய நண்டுகள் வெளியே வரும், ஒருபோதும் அந்த நண்டுகள் சிக்கி நசுங்கி விடாதபடி தேரை ஓட்டுகின்றான். அப்ப அவன் கேட்கிறான், எப்படி சாத்தியம் அது? என் மகிழ்ச்சிக்காக இன்னொருத்தர் மகிழ்ச்சியை கொலை செய்வது இந்த நாட்டில் உத்தமம் கிடையாது, அது நன்றாக இருந்தாலும் உயிர் என்று நினைத்தவன் சார் இந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை அப்படியா சார் இருக்கு? அன்னைக்கு 1ஆம் தேதி பார்க்குறேன் சார், ஜனவரி 1ஆம் தேதி ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார். ஃபுல் பட்டை போட்டிருக்கான், அவன் ஃபுல்லாக இருக்கான் சார். அவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் போகலாமா? நான் கடுப்பாயிட்டாரு. போகதானே சொல்கிறேன், வாகனங்கள் செல்ல தடைன்னு போட்டிருக்கேன், என் பேர் மயில் வாகனம், நான் போகலாமான்றான்.
இவனையெல்லாம் வச்சு வாழ வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கே சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ அவர் வாழ்க்கை அவர் கையில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சியை கெடுத்துருவான் சார். உங்களை பார்த்த அடுத்த செகண்ட் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி உண்மையாக உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான். உங்கள் சமுதாயத்தை உங்களை சலனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன், அதான் மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதி அந்த அம்மா சொன்னாங்க, சம்பளம் டவல் எடுத்து போய் கொடுக்கணும், துண்டு எடுத்துட்டு போய் கொடுக்கணும், நாங்களும் சம்பளம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், வீடு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், கார் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் நடுத்தரில் நிற்கணும். இப்போ எல்லாம் இப்போ நான் நினைச்சபடி வாழ்றதுக்கு இப்போ கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு சொல்லுங்க, இப்போ ஈரோடு மகேஷ் இருக்காரு, அவங்க குழந்தைய கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறேன், கண்டென்ட்டே தான் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன், ஆனா உன் இஷ்டம். அதெல்லாம் வந்து சரி இப்ப பேசுங்க. வீட்டில் ஒன்று சார், உண்மையா சார், எல்லாரையும் சார்ந்தாலும் சார் நம்ம வாழ வேண்டியிருக்க. எல்லாரையும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம். ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த ரயிலில் சகோதரி சொன்னாங்க, அந்த ரயிலில் கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது, கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லோரும் அவன் கண்ணையே பார்த்தார்கள், நான் கண்ணனையே பார்த்தேன் அவன் இல்லையா? இதை எழுதுனதும் நீங்க தான். வாழ்க்கையின் ஒரே ஒரு விஷயம், என்னைக்குமே வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். பரபரப்பாக நம்ம ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம். அதில் பல சிக்கல்கள், சட்டத்திட்டங்கள், கடமைகள் எல்லாம் வரும். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக புடம்போடு ஒரு ஆசிரியருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, ஒரு ஓட்டுநருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ கேமராமேனுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த ஆடியோ போடுறதுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது. புத்தக கண்காட்சி நடத்துறதை யாராவது வந்து வாங்குவாங்கண்டா சார், யாருமே வரலன்னா நம்ம கையில் சொல்ல முடியுமா? நீயே எழுதி நீயே புத்தகம் போட்டு நீயே படி. ரெண்டு பேரும் பேசிட்டு தான் எனக்கு புரியுது. அண்ணன் பேச யோசிச்சு பாருங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறவர் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி தான் வைக்கிறாரு. யாராவது வந்து வாங்குவாங்கன்னாலும் சார் வைக்கிறாரு. அத சொல்லுங்க, என் வாழ்க்கை என் கையில், யாரும் வாங்காதீங்க சொன்னா வருவாங்களா? அப்போ வாழ்க்கைங்கிறது எப்போதுமே அடுத்தவர் கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம், உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு பேர் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த உலகத்துல எது மிக முக்கியம்னா புதுமை பித்தன் எழுதினார். அதை இந்த மண்ணில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1942 புதுமை பித்தன் எழுதினார், இங்கே கருணை என்பது வெறும் கிழங்கோடு நின்று விட்டது. கிழங்குக்கு தாண்டா நம்ம கருணை கிழங்குன்னு பேர் வச்சிருக்கோம். ஏங்க ஒரு பலத்த கைத்தட்டல். என்ன எழுத்துங்க, என்ன எழுத்து? கருணை என்பது இன்று கிழங்கோடு நின்று விட்டதுன்னாரு. 1942 எழுதினார் புதுமை பித்தன். ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், எச்சில் இலையை இந்த பக்கம் போடவா அந்த பக்கம் போடவா, இந்த பக்கம் மனிதன் அந்த பக்கம் நாயின் ஒருத்தன் எழுதினான். சில இடங்களில் உணவு பற்றி கிடக்கிறது, சில இடங்களில் சோறு பற்றி கிடக்கிறது. கையும் காலும் முளைத்த கவிதையாக இந்த குழந்தை பிறந்தாலும் வாழ்க்கையில் கை கால் ஊனமான மனிதன் உண்டு, வயிறு ஊனமான மனிதன் இல்லைன்னு சுயம்புலிங்கம் என்கிற கவிஞர் சொன்னார். வாழ்க்கை என்பது தேடுதலுக்கான ஓட்டமாகத்தான் இருக்கிறது. பசி தன்னுடைய வரலாற்றை இந்த மண்ணில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் பசிக்கிற வரை வாழ்க்கை அடுத்தவர் கையில் தான் இருக்கு. அதனால் அடுத்தவரையும் நாம் மதித்தால்தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். சபாஷ். அந்த நிலை இந்த மண்ணில் வருகிற வரை வாழ்கிற எல்லோரையும் மதிப்போம். நன்றி, வணக்கம். அடடா அடடா, இன்றுதான் எனக்கு பிடித்த பழனி என்னை பார்த்தேன். அண்ணன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன், அண்ணே நீங்கள் என்ன பேசினாலும் மக்கள் சிரிப்பாங்க, நான் சிரிப்பேன், கொண்டாடுவோம் எல்லாரும். நீங்கள் படித்ததை பகிர்ந்து கொள்கிற மேடையாக இந்த மேடை இருக்க வேண்டும், நகைச்சுவையோடு அதையும் சொல்லுங்கள். என் அன்பு நெல்லை மக்களே, அண்ணன் பேச்சு எப்படி இருந்தது? ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு மனுஷன் பேசி இன்னும் டைமை சொல்லிவிட்டோம்னா பார்த்துட்டு கிளம்பிடாதீங்க. நான் தீர்ப்பை சொல்லிடுறேன் சீக்கிரமா. ஏன்னா நம்ம ஊரில் தீர்ப்புக்கு மரியாதை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யார் எந்த தீர்ப்பு சொன்னாலும் அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். பாருங்க, நம்ம ஊரில் சிக்னல்ங்கிறதே ஒரு தீர்ப்பு தான், தெரியும்ல? ரோட்டில் சிக்னல் இருக்கிறது தீர்ப்பு தானே. தீர்ப்புங்கிறது ஜட்ஜ்மெண்ட்னு நினச்சிக்கிறோம். சின்ன சின்ன விஷயமே தீர்ப்புல தான் அடங்கி இருக்கு. ரெட் வந்ததுன்னா என்ன பண்ணும்? எல்லோ ரெட் வரப்போகுதுன்னு சொல்லுது. கிரீன்னா போ.
நம்ம ஊரில் தலைகீழாக பண்ணுவான். அதுவும் நம்ம ஊரில் ரூல்ஸ் வச்சுருக்கான் பாருங்க. அவன் வண்டியில் போனால் ரூல்ஸ் மாறிடும். ஒருத்தன் அவ்வளோ வேகமாக போய் ஒரு சின்ன ஒரு நூலில் உயிர் தப்பிட்டான், எல்லாம் போயிருக்கும். ஏண்டான்னு கேட்டேன். அந்த எல்லோலேருந்து ரெட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 3 செகண்டோ 5 செகண்டோ இருக்குமா, அதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்துருக்கான். நான் சொன்னேன், உண்மையிலே நீ போயிடலான்னு தான் பார்த்துருக்க. ஏங்க, யாருக்காவது அடிபட்டு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி இவன் போகிறான். ஏண்டான்னு கேட்டால் வேகமாக போயிடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், வேகமாக போயிடக்கூடாதுன்னு தான் ஒருத்தன் ஆம்புலன்ஸ்லேயே போகிறான். இப்போ என்ன இருக்குது வாழ்க்கையில்? அண்ணன் கேட்ட மாதிரி இப்போ அண்ணன் பேச தான் புரிஞ்சிருக்கு எனக்கு நிறைய விஷயம். இந்த 2 பெண்களும் நம்ம வாழ்க்கை நம் கையில், நமக்கு என்ன நம்ம வாழ்க்கை நம் கையில் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவங்க சொன்னதில் என்னன்னா, இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ நினைத்தால் உன்னால் வாழ முடியும். உண்மைதானே? இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை பார்த்து சொன்னாலும், இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும்னு அவனை பார்த்து சொல்ற தகுதியும் திறமையும் நம்ம வளர்த்துக்கிட்டா வாழ முடியும். கொல்லிமலையில், சேலம் பக்கத்தில் கொல்லிமலை பகுதியில் நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு ஊராட்சியில், அங்கே நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சத்யா, அந்த சத்யாவும் அவங்களுடைய தோழிகளும் இணைந்து அன்னாசி பழ அறுவடை கருவின்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. அது சிறந்த கண்டுபிடிப்பா பெயர் எடுத்து 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியது. ஏண்டா தங்க இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு, எங்க அம்மா அன்னாசி பழம் அறுவடை பண்ண போறப்ப பாம்பு கடிச்சிருச்சு, ஏதோ எங்க அம்மா உயிர் முளைச்சிருச்சு. இப்ப எங்க அம்மா இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கும்ல. அப்ப இனிமேல் இந்த மலைப்பகுதியில் யார் வந்து நம்மளை காப்பாற்ற போறா? நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அதுல கண்டுபிடிச்சதுதான் இந்த கருவி. 500 ரூபா தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னுச்சு. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில். சொன்னது கரெக்டா இருக்கா சார்? கண்கள் நன்றாக இருக்கிறது, காது நன்றாக கேட்கிறது, கைகள் நன்றாக இருக்கிறது, கால்கள் நன்றாக இருக்கிறது, வாழ்க்கையின் மீது தீராத வெறுப்பும் இருக்கிறது. உண்மையா? கண்கள் இல்லை. சில சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தை அணுவாக ரசிக்கிறார்கள். என் தாய்க்கு காதுகள் கேட்காது, நான் பேசுவது அவளுக்கு கேட்கிறது. என் தந்தை வயது மூப்பின் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆனால் படுத்திருக்கிற பொழுதெல்லாம் நான் நடக்கிற அழகை ரசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப எது வாழ்க்கை? நீ உன் வாழ்க்கையை அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கிற. கேட்டிருக்காங்களே 2 பேரும் கேள்விய. அடுத்தவன்ட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டுனாவே உன் வாழ்க்கை உன் கையில கிடையாது. கரெக்டு தானே சார்? ஏங்க, தப்பு பண்ணவெல்லாம் தைரியமா இருக்காங்க. நம்ம ஊர்ல தப்பு பண்ணவன் தான் தைரியமாவே இருக்கான். ஏன்டா ஒரே நகைக்கடையில் 4 முறை கொள்ளையடிச்சேன்னு கேட்டிருக்காரு ஜட்ஜு. அதுக்கு திருடன் சொல்லியிருக்கான், சென்டிமெண்டா ராசிஜின்னு இருக்கான். சென்டிமெண்டா அங்கே அடிச்சுட்டு போனா அந்த மந்த் நல்லா இருக்குன்னு இருக்கான். 4வது முறை ஏங்க ஏடிஎம்ல கொள்ளையடிச்சு பார்த்துருக்கோம். ஒருத்தன் ஏடிஎம்மையே கொள்ளையடிச்சிருக்கான். மிஷினை உடைக்க முடியலைங்க, குட்டியான எடுத்துட்டு வந்து மிஷினையே தூக்கியிருக்கான். தூக்கிட்டு போய் பார்த்ததுல அமௌண்ட் இல்லையா. மிஷினுக்குள்ள பணம் இல்லைப்பா, தீந்து போச்சுப்பா. சில சமயம் பார்த்தா டெம்பரரி அவுட் ஆஃப் ஆர்டர்னு வரும்ல, பணம் இல்லை. மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கான், இனிமேல் மன உளைச்சலுக்கு என்னை ஆளாக்காதீர்கள். தப்பு பண்றவங்களாம் கோவப்படுறாங்க. ஒன்வே அவன் வரக்கூடாது, அவன் ஏத்த மாதிரி வந்துட்டு பார்த்து போ. தெரியல யாரு நம்மள, நமக்கு டவுட் ஆகுது, நாம ஒன்வேல வரோமா இல்ல அவன் ஹைவேஸ்ல ஹெட்லைட்டை போட்டு எழுத்த மாதிரி வராங்க.
எனக்கு உண்மையிலே டவுட் ஆயிடுச்சு, நான் கரெக்டாக ஓட்டுறேன்னா அவன் கரெக்டாக ஓட்டுறேனான்னு. தப்பு பண்ணுறவன் கான்ஃபிடென்ட்டாக வரான். அப்போ என்ன வாழ்க்கை? இவங்க கேட்குறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் அவன் அப்படிதான்டா இருப்பான். உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது நீ எப்படி அடுத்தவனை நம்பி வாழ்வாய்ங்கிறது இவங்க கேட்குற கேள்வி. ஆனால் பழனியன் சொன்னார், ஐயா இந்த மேடையில் நாம் பேசுறது கேட்க, இந்த மேடையில் நாம் பேசுகிறத உலகம் முழுக்க பார்க்க எல்லாமே அடுத்தவங்களை நம்பி தான் இருக்கு. எதுத்த மாதிரி 1 2 3 4 5 6 7 2 செல்ஃபோனு, 7 கேமரா, 2 செல்ஃபோன் கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி அப்படி அமுத்தி இந்த கிரீன் பட்டனை இந்த ஆஃப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஏதோ எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் வந்திருக்கானுங்களே பாவம் உட்காந்து கேட்டு போவோன்னு உட்காந்துருக்காங்க. இவனுங்க பாட்டு பேசட்டும் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியிருந்தா இது எல்லாமே அடுத்தவங்களை நம்பி தான் வாழ்க்கை இருக்குன்னு இருக்காங்க. உண்மை. ஒரு பண்ணையார் தன் வாழை தோப்பிலிருந்து வாழை தாற்றை அறுத்து முத்து குளிக்க வாரியலாங்கிற புத்தகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதின கதை. வாழைத்தாரை அறுத்து இறைவன்கிட்ட கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னார். சரிங்க ஜம்மான்ட்டு வேலை செய்கிறவன் வாழைத்தார் எடுத்துகிட்டு போயிருக்கான். கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லிடலாம், யாரு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். போயிரு. இப்போ ஆம்பளைங்களாம் வீட்டில் உட்காந்து சொல்கிறோம்ல, நம்ம வீடு மைசூர் பேலஸ் நினப்பு, நாம் சம்பாதிச்ச யோகிதைக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு அக்காவுக்கு சிரிப்பு அடக்க முடியல, ஆனால் சிரிக்கவும் முடியல, பக்கத்தில் புரிச்சா இருக்கேன். இப்படி உட்காந்துப்பார், வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் அவர். ஏன்னா ஃபுல் பணம் ரொப்பிட்டு வந்திருக்கார். மனித வெடிகுண்டு மாதிரி ஃபுல்லாக பணத்தில் எப்படியே கட்டுக்கட்டாக ஹாலில் உக்காந்துட்டு தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா பார்க்குது. இந்த பெண்களுக்கு ஏன் ஆண்களை கோச்சிக்கிறது இல்லைன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நம்மளை ஒர்த்தாவே மதிக்கிறது இல்லை. இப்போ ஒன்றின் மீது நீங்கள் கோவப்படணும்னா அதோட மதிப்பு தெரியணும்லண்ணே, உண்மை தானே? அப்போ தானே அதை கொண்டாட தெரியும், இல்லை திட்ட. நம்ம அவங்க எப்படின்னா இந்த குடிகார பையெல்லாம் நாயிட்ட போய் கத்துவாங்க, யார் தெரியுமா என்ன அவ்வளோ நேரம் சும்மா குறைச்சிட்டு இருக்கிற நாய் இந்த நாய் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நாய் சைலண்ட் ஆயிடும். ஏன்னா என்னைக்கும் ஒரு தெளிவா இருக்கிற நாய் ஒரு குடிகார நாய்கிட்ட கத்தாது. என்ன என்ன நேத்தெல்லாம் சவுண்ட் விட்ட இப்ப விட அது அப்படி பார்க்கும். அதுக்கு என்னன்னா, இப்ப நான் எந்திரிச்சு விரட்டுனா கூட உன்னால ஓட முடியாது. இது அப்படியே புருஷன் பொண்டாட்டிக்கு பொருத்திக்கோங்க. இதை விட என்னால அந்த அம்மா என்னன்னா, இப்ப நான் சோறு பிள்ளைனா உனக்கு உலகத்துல ஒருத்தி போட மாட்டான். ஆனாலும் நீ கத்துவ, ஆனாலும் நான் போடுவேன். ஏன்னா உன் குணம் அப்படி, என் குணம் இப்படி. பேக் டு கதை. ஏன்னா இது நான் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜெக்ட். ஆண்கள் எப்படி ஈகோ காமிக்கிறாங்க வீட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எதுவுமே சாதிக்காமல் எல்லாம் சாதிச்ச மாதிரியே இருப்பான் ஆண். இவன் எதுவும் சாதிக்க மாட்டான்னு தெரிஞ்சே வாழ்வா பெண். மனசாட்சி இருக்கிற ஆண்கள் கை தட்டுறீங்க. மற்றவங்க எல்லாம் குறுகுறுன்னு இருக்கு, சாத்து சாத்துன்னு சாத்துறாங்கடா நம்மளை அப்படின்னு. ஆனால் கல்யாணம் ஆறப்ப நம்மால் பேசுவான் பாருங்க, என்னங்க சூஃபி ஞானி, கசல் கவிதை. ஹேய் இங்கே பார்த்துக்க, உங்கள் அம்மா வீட்டில் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாண்டி, இனிமேல் எப்படி இருக்க போறேன்னு பாரு. மொத்தமே 5 புடவை தானே வச்சிருக்க, இனிமேல் மாசம் ஒரு புடவை. 2 பவுன் தானே உங்க ஆத்தா போட்டு அமிச்சிச்சு, இனிமேல் பாரு எத்தனை பவுன் சொல்லி 2 மாசத்துல 2 அத்துருவான். சரி விடுங்க, அது மறுபடியும் நான் அப்படி போயிடுவேன். பேக் டு கதை. அப்துல்
வாழைத்தாரை கொடுத்து அனுப்புறார் பண்ணையார். போய் கோயிலில் கொடுத்துரு, இறைவனுக்கு படைக்கணும்னு. 100 பழம் இருக்கு. சரிங்க, நம்ம கிளம்பிடுறோம். அன்னைக்கு இரவு கனவுல, பண்ணையார் கனவுல தோன்றிய இறைவன், நீ கொடுத்து அனுப்பிய 1 பழம் எனக்கு கிடைத்தது, நன்றின்னு சொல்றார். பதறி போய் இவன் சொல்றான், ஆண்டவா 1 பழம் இல்ல 100 பழம். அந்த தார்ல 100 பழம் இருந்துச்சு. 100 பழம் உனக்கு தான் கொடுத்தேன். இல்லப்பா 1 பழம் தான் வந்துச்சு, நன்றி, எனக்கு திருப்தி. அடுத்த நாள் காலையில் அவனை கூப்பிட்றாரு. கோயிலுக்கு போனையா? போனேன். கொடுத்தியா? கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்தியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவர் சொல்றாரு பண்ணையார், அடிச்சு கொன்றுவேன் உன்னை. வலியவன் எளியவனை பேசுவதே கொல்லுகிறோம் என்பது மட்டும்தான். எப்போ பேசினாலும் கொன்றுவேன்பாங்க. ஏன்னா அவன் வலியவன், இவன் எளியவன், கேட்டுக்குவான்ல. அதனால தான் காசி ஆனந்தன் ஐயா கவிதை எழுதினாரு புரட்சிங்கிற தலைப்பில். மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையிலிருந்து துப்பினால் மாடியே விழும்னாரு. ஜாகிரதையா இருங்கடா, இவங்க பேசாத வரைக்கும் தான் நீங்க அமுக்க முடியும். பேக் டு கதை. ஐயா இல்லைங்கய்யா, நான் ஃபுல்லாக கொடுக்கல. வா, என்ன பண்ண? என்னடா பண்ண? 99 பழத்தை என்ன பண்ண? இவன் சொல்லியிருக்கான், 99 பழத்தையும் கொடுத்துட்டேன். பண்ணையார் குழம்பிட்டார். என்னடா சொல்ற? நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா கோயிலுக்கு போகிற வழியில் ஒருத்தன் பசின்னு கேட்டான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா, 1 பழமாவது கொடுங்கன்னா எனக்கு மனசு கேட்கல சாமி. அதனால் அந்த சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாமிக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி 1 பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் சாமி, மன்னிச்சுங்க சாமின்னொன்னே பண்ணையாருக்கு புத்தியில் உரைச்சுதான் பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தந்த 1 பழம் மட்டும்தான் இறைவன் தனக்கான பழமாக எடுத்துக்கொண்டார் என்கிற உண்மை புரிஞ்சிச்சு. இப்ப இந்த வாழ்க்கை எதை நோக்கி இருக்கு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று வருது. மனிதனை பார்த்து மனிதன் கிட்ட இறைவன் சொல்றாரு, மனிதா நான் நோயாளியா இருந்தேன், மனிதா நான் நோயாளியா இருந்தேன், என்னை விசாரிக்க நீ வரவே இல்லை. அதுக்கு மனிதன் சொல்றான், இந்த உலகத்தினுடைய அதிபதி நீங்கள், உங்களுக்கு எப்படி நோய் வரும்? இறைவன் சொல்றாரு, இல்லை, உனக்கு தெரிந்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவரை விசாரிக்க நீ போயிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை தரிசித்திருக்கலாம். மனிதா நான் உனக்கு உணவளித்தேன், மறுபடியும் நீ எனக்கு உணவு கொடுக்கவே இல்லையே. மனிதன் சொல்றான் இறைவன்ட்ட, இறைவா இந்த உலகத்திற்கே அதிபதி நீங்கள், படிகளப்பவர் நீங்கள், உங்களுக்கு எப்படி நான் உணவளிப்பது? இல்லை, உன் வீடு தேடி ஒருவன் பசி என்று வந்த பொழுது அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை தரிசித்திருக்கலாம். மனிதா உன் தாகத்தை நான் தீர்த்தேன், நான் பருகுவதற்கு நீ தண்ணீரையே தரவில்லையே. இவன் சொல்றான் மறுபடியும், இந்த உலகத்திற்கே அதிபதி நீங்கள், இந்த உலகத்தினுடைய ஜீவன்களினுடைய தாகத்தை தீர்ப்பவர் நீங்கள், நான் எப்படி உங்கள் தாகத்தை தீர்ப்பது? இறைவன் சொல்றாரு, உன்னிடம் ஒருவன் தாகத்தோடு 1 குவளை நீர் கேட்டான், அவன் தாகத்தை தீர்த்திருந்தால் அந்த தாகத்தில் என்னை நீ தரிசித்திருக்கலாம் என்று சொல்லுகிறான். என் அன்பு மக்களே, யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அடுத்தவங்க இல்லாம நாம இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை எங்க அப்பா சொல்லுவாரு, 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்கோடா. நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அது என்ன காலங்காலமா எல்லாரும் 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்க, 4 நல்ல மனுஷனை சம்பாதிச்சு வச்சுக்கன்னு சொல்றீங்க, அந்த 4 நல்ல மனுஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், நீ இறந்த பிறகு உன்னை தூக்குவதற்கு, மனமகிழ்வோடு உன்னுடைய பூத உடலை சுமப்பதற்கு, உன் சவத்தை சுமப்பதற்கு 4 ஆன்மாக்களை நீ சம்பாதித்து வைத்தால் அதை விட சிறந்த பிறப்பு இந்த உலகத்தில் இல்லைன்னார். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அடுத்த வந்தான். ஆனா மனுஷன் என்ன வேலையை பண்றான்னு இந்த இறுதி தீர்ப்புன்னு வர அப்துல் ரஹ்மான் ஐயாட்டியே வரேன், இதை சொல்லிட்டு நான் தீர்ப்பை சொல்லிடுறேன். நீங்க இந்த புத்தக திருவிழாவில் இங்கே நிகழ்ச்சிகள் நடக்குது, அந்த பக்கம் புத்தகங்கள் விற்குது. என் அருமை திருநெல்வேலி மக்களுக்கு, நெல்லை மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த நிகழ்ச்சி வாயிலாக எந்த புத்தகத்தை படிக்கிறதுன்னு என்று எல்லாரும் கேட்பாங்க. நான் ஒருபோதும் புத்தகங்களை பரிந்துரைப்பதில்லை. சொல்லுவேன்,
ரொம்பலாம் இதுதான் அதுதான் சொல்றது இல்லை. மாரி செல்வராஜ் அண்ணன் இயக்குனர், என்ன பிரமாதமான இயக்குனர். அவர் சொன்னார் ஒரு இன்டர்வியூல, விகடன்ல ஒரு பேட்டியில சொன்னாரு, வாசிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றும். மனுஷன் தான், ஆனா நீ மனுஷனா இல்லை. நான் எப்ப மனுஷனா மாறுவேன்? படிச்சுக்கிட்டே இரு, கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? அதே கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தை, ஒரு புத்தகத்தை கூட படிக்காத ஆளா இருக்கலாம். நம்பிக்கையோட நெல்லை புத்தக திருவிழாவின் அந்த அரங்குகளுக்குள்ள போங்க. நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் எந்த வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வார்த்தை இருக்கிற புத்தகம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அது உங்களை அழைத்துக் கொள்ளும். அது உங்களை அழைத்துக் கொள்ளும். படிக்க ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க. ரொம்ப அழகா அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு, ஆலயம் கட்டியவனையே, நான் அப்படியே படிக்கணும்னு அதை போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஆலயம் கட்டியவனையே ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கிறார்கள். அடுத்தவன் என்ன வேலை பண்றான் பார்த்தீங்களா? ஆலயம் கட்டியவனையே ஆலயத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கிறார்கள். அவன் கையால் கட்டிய ஆலயம் தீட்டாகவில்லையா? அப்புறம் இறைவன் மனுஷன் சொல்றாரு, அவனையும் நானும் என் கையால் தானே படைத்தேன். அவனையும் நானும் என் கையால் தானே படைத்தேன். அப்படி என்றால் நானுமா தீட்டு? ஏங்க இந்த ரெண்டு இந்த இப்போ நான் சொல்ல போற, இதுக்கப்புறம் சொல்ல போற வரி, இந்த வரிகளுக்கு இந்த உலகத்தினுடைய மொத்த செல்வத்தையும் இணையாக வைத்தால் இந்த வரிகள் அதை தாண்டி நிற்கும். அந்த செல்வம் வலு விழந்து போகும். அடுத்த ரெண்டு வரி பாருங்க. தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. தீட்டான ஆலயத்தில் தீட்டான இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? நீங்களும் தீட்டாகி விடுவீர்களே. நான் ஒரே பூமியை தானே படைத்தேன். மனிதர்கள் தானே இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது அமெரிக்கா, இது ரஷ்யா என்று பிரித்து சண்டை போடுகிறீர்கள். நான் ஒரே சாதியை தானே படைத்தேன். நீங்கள் தானே இந்து, இஸ்லாம், முஸ்லீம், புத்தம் என்று உங்களுக்கு நீங்களே பிரித்துக் கொள்கிறீர்கள். அவர் சொல்றாரு மனுஷனை பார்த்து, இறைவன் சொல்றாரு, இறைவன் சொல்லுவதாய் கவிஞன் சொல்லுகிறான். நான் ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்தில் இலக்கியவாதி மட்டும்தான் இறைவனாக ஆக முடியும், இலக்கியவாதி மட்டும்தான் இறைவனை மறுக்கவும் முடியும். ஏனென்றால் படைப்பதால் அவனே இறைவன், படைப்பதால் அவனே இறைவன். அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நீ தீபமேற்றினாய், நீ தீபமேற்றினாய், நீ இருளாக இருந்தாய். என்னங்க அந்த மனுஷன், என்னங்க தமிழ், என்னங்க மொழி, என்னங்க ஆழம். நீ தீபம் ஏற்றினாய், நீ இருளாக இருந்தாய். நீ தூபம் ஏற்றினாய், வாசனை. நீ தூபம் ஏற்றினாய், ஆனால் நீ துர்நாற்றமாக இருந்தாய். நீ மலரால் அர்ச்சனை செய்தாய், நீ மலர் அர்ச்சனை செய்தாய், ஆனால் நீ முள்ளாக இருந்தாய். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதுதான் உண்மையான வழிபாடு. வழிபடக்கூடிய நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், தெய்வத்துள் அவன் வைக்கப்படுகிற நிலைக்கு வள்ளுவன் சொன்னது போல உயர வேண்டும் என்றால், இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையில் என்று நினைத்தால், எனக்கு தெரிந்து அதில் ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறது, ஒரு சுய தம்பட்டம் ஒளிந்திருக்கிறது. என்னால் எதுவும் முடியும் என்கிற எண்ணம் தான் என் சமூகத்தால் மட்டும் முடியும் என்கிற எண்ணத்திற்கு அழைத்து செல்கிறதோ என்கிற ஒரு அச்சம் என் மனதிற்குள் இருக்கிறது. இங்கே அடுத்தவர்களை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்தவர்களுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவிக்காக, மகனுக்காக, மகளுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, நண்பனுக்காக, அடுத்தவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நான் படித்து பேசிய இந்த வரிகள், நான் பிடித்து சொன்ன நாரும்புநாதன் அண்ணனுடைய அந்த இலக்கிய எண்ணம். இங்கே நாங்குநேரியில் அந்த பையன் பேர் என்ன, சின்னதுரைக்கு தாக்குதல் ஏற்பட்ட பிறகு அந்த பையன் கூடவே இருந்து மனதளவில் அந்த பையன் உயர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன் நாரும்புநாதன் என்கிற மாபெரும் எழுத்தாளன். சிலுக்குது, உடம்பு சிலுக்குது. ஏன் தெரியுமா? சின்னதுரை நாரும்புநாதன் அண்ணன் அவர்களை மாமா என்றுதான் அன்புடன் அழைப்பான். ஏன் மாமா என்று அந்த சின்னதுரை அழைக்க வேண்டும்? தாய்க்கு அடுத்தபடி மாமன் தானே தாயாக இருக்க முடியும். சின்னதுரையை தாயாக இருந்து வளர்த்தவர் நாரும்புநாதன். 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு, கல்லூரியில் சேர்வதற்கு, மனதளவில் அவன் தயாராவதற்கு எல்லாவற்றுக்கும் நாரும்புநாதன் இருக்கிறார். சின்னதுரைக்கு இன்றைக்கு நாரும்புநாதன் இல்லை, சின்னதுரை இருக்கிறார். சின்னதுரைக்குள் நாரும்புநாதன் வாழ்ந்து கொண்டே இருப்பார். எழுத்துக்களாக வாழ்வார், கவிதைகளாக வாழ்வார், கட்டுரைகளாக வாழ்வார், இலக்கியங்களாக வாழ்வார். என் அருமை மக்களே, இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று நினைத்ததால் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று அம்பேத்கர் நினைத்ததால் தான் மிகப்பெரிய வெளிச்சம் இந்தியா முழுவதும் பரவியது. இந்த வாழ்க்கை அன்பின் வாழ்க்கை என்று புத்தர் நினைத்ததால் தான் அமைதியாக இரு, ஆசை கொள்ளாதே என்று அனைவருக்கும் சொல்ல முடிந்தது. இந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை என்று நினைப்பதால் மட்டும்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் அல்ல, என்றைய சூழலிலும் நம் வாழ்க்கை அடுத்தவர் கைகளில் என்று சொல்லி இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.